சர்ச்சைக்குரிய நகர் புதுப்பிப்பு மசோதா அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்திற்கு ஒத்திவைப்பு. ஹனாயோவுக்கு 4,80,000 ரிங்கெட் வழங்கும் தீர்ப்புக்கு தடை கோருவதில் UUM விரிவுரையாளர் தோல்வி. சிகாமாட் நிலநடுக்கம் பிளவுகோடுதான் காரணம் என்றது கனிமங்கள் மற்றும் புவி அறிவியல் துறை. மரண விபத்துகளை ஏற்படுத்தும் போக்குவரத்து குற்றங்களை சமாளிக்க கடுமையான டிமெரிட் முறை வருகிறது. ஆந்தனி லாக் தகவல். பஞ்சிங் விநாயகர் கோயிலில் நடைபெற்ற 101வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருநாள். சிகாமாட் பகுதியில் நேற்று பதிவான சிறிய அளவிலான நிலநடுக்கம் மர்சிங் நில அடுக்கு அமைப்புடன் தொடர்புடைய பிளவுக்கோட்டில் மீண்டும் நகர்வு ஏற்பட்டதால் தான் நிகழ்ந்தது என JMG கனிமங்கள் மற்றும் புவி அறிவியல் துறை தெரிவித்துள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவான இந்த நிலநடுக்கம் சிகாமாட்டின் தெற்கே சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்தது. சுமார் 10 கிலோமீட்டர் மட்டுமே ஆழம் கொண்ட இந்த அதிர்வு எரிமலை செயல்பாடு அல்லது ஆழ்ந்த நிலச்சரிவு நடவடிக்கையால் ஏற்படவில்லை என்றும் JMG தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா சுண்டா நில அடுக்கு தட்டில் நிலையாக இருந்ததாலும் சுமத்ரா தீவில் உள்ள சுண்டா துணை மண்டலத்தில் இருந்து அழுத்தத்தை சந்தித்து வருவதால் சிறிய அளவிலான நிலநடுக்கங்களுக்கு அது வித்திடுகிறது. முன்னதாக 2021 மற்றும் 2023 பஹாங் புக்கெட் திங்கி, திரங்கானு கெஞ்சேர், நெகிரி சம்பிலான் கொலப்பிலா, பேரா, மஞ்சுங் துமுங்கோர் ஆகிய இடங்களிலும் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாக்கும் வகையில் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சுடன் இணைந்து அறிவியல் கண்காணிப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் அத்துறை தெரிவித்துள்ளது. Helica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. சாலை போக்குவரத்து துறையான JPJ சாலை பாதுகாப்பை மேம்படுத்த குஜாரா புள்ளி முறை அதாவது டிமெரிட்ஸ் பாயிண்ட் சிஸ்டத்தை மேம்படுத்துகிறது. இதில் ரியல் டைம் நிகழ்நேர தரவு இணைப்பு, கடுமையான அமலாக்கம் மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்கள் மீதான விரிவான கண்காணிப்பும் அடங்கும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் கூறினார். உயிரிழப்புக்கு காரணமான குற்றங்களும் இம்முறையில் கணக்கில் கொள்ளப்படும். தவிர ஓட்டுநர்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்ய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கேல் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகளுக்கு விரைவில் மை JPJ செயலி, மை சிகாப் தளம் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அறிவிப்புகள் அனுப்பப்படும். மீண்டும் மீண்டும் குற்றம் செய்ததால் உரிமம் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஓட்டுநர் திறன் மேம்பாட்டு பயிற்சி கட்டாயமாக செல்ல வேண்டியிருக்கும். வர்த்தக வாகன ஓட்டுநர்களுக்கு ஒழுக்கத்தையும் பாதுகாப்பாக வாகனமோட்டும் பழக்கத்தை ஊட்டுவதுமே இதன் நோக்கம் என்றார் அவர். கனரக வாகனங்களுக்கு தொழில்நுட்ப பரிசோதனைகள், திடீர் சோதனைகள் மற்றும் சரக்கு வரம்பு கண்காணிப்பையும் JPJ மேற்கொள்ளும். அதே சமயம் APAD எனப்படும் நில பொது போக்குவரத்து நிறுவனம் ஐகோ பாதுகாப்பு அமைப்பை கடுமையாக அமல்படுத்தி விதிகளை மீறும் நிறுவனங்களின் அனுமதிகளை இடைநீக்கவோ ரத்து செய்யவோ முடியும் என்றும் ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சர்ச்சைக்குரிய நகர்ப்புற புதுப்பிப்பு மீதான 2025 ஆண்டு மசோதா எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும். எதிர்க்கட்சிகள், தேசிய முன்னணி மற்றும் 7 PKR MPகள் உட்பட அரசாங்க MPகள் சிலரிடம் இருந்து மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்று முன்னதாக கூட்டணியின் 30 MPகள் மசோதாவை தாமதப்படுத்தி சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் பேச்சு நடத்த அனுமதிக்க மறுபரிசீலனை செய்ய விரும்புவதாக தேசிய முன்னணி துணைத் தலைவர் முகமது அசான் தெரிவித்தார். அந்த மசோதா இன்று விவாதிக்கப்படாது மற்றும் வாக்களிக்கப்படாது என்பதோடு இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி என பாஸ் கட்சியை சேர்ந்த அமாட் ஃபட்லி ஷாரி முகநூலில் அறிவித்துள்ளார். இந்த மசோதா 2வது வாசிப்புக்காக இன்று மாலையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும்
உத்தேச சட்டத்திற்காக அதன் வாக்களிப்பு அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தில் நடத்தப்படும் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நாகோர் மிங்கின் உதவியாளர் இதற்கு முன் தெரிவித்திருந்தார். முதல் வாசிப்புக்காக கடந்த வாரம் அந்த மசோதாவை சமர்ப்பித்த நாகோர் மிங் இன்று இரண்டாவது வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் என நேற்று அறிவித்திருந்தார். இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் அனாயோவுக்கு இழப்பீடு மற்றும் செலவுகளாக 4,80,000 ரிங்கெட்டை செலுத்த வேண்டும் என்ற தீர்ப்பை நிறைவேற்றுவதை தடுக்க வடமலேசிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் கமருல் ஜமான் யூசுப் தாக்கல் செய்த மனுவை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தடை விதிக்க எந்த சிறப்பு சூழ்நிலைகளும் இல்லை என நீதிமன்ற ஆணையர் அவிண்டர் சிங்கில் இன்று தீர்ப்பளித்தார். 2,500 ரிங்கெட் செலவு தொகையுடன் அவ்விண்ணப்பம் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2017 வெளியிடப்பட்ட 2 ஃபேஸ்புக் பதிவுகளில் அனாயோவை அவதூறாக பேசியதற்காக அவருக்கு 4 லட்சம் ரிங்கெட் இழப்பீடு மற்றும் 80,000 ரிங்கெட் சட்ட செலவுகளை செலுத்துமாறு கடந்த மே 30ஆம் தேதி உயர்நீதிமன்றம் கமாருலுக்கு உத்தரவிட்டது. கமாருல் ஜூன் மாதம் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தாலும் தடை கூறுவதில் தாமதம் செய்தார். அனாயோவின் சார்பாக பலமுறை கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போதிலும் கமாருல் பணம் செலுத்த தவறியதால் அந்த சுகாம்போட் எம்பி திவால் நடவடிக்கைகளை தொடங்கினார். பஞ்சிங் பகுதியில் உள்ள விநாயகர் கோயிலில் 101வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோயிலின் விநாயகர் சிலை மற்ற கோயில்களில் இருந்து மாறுபட்டு ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட சிற்பம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் விதவிதமான அர்ச்சனைகள், பல அர்ச்சனை, வில்வ அர்ச்சனை, திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் வருகை புரிந்த பக்தர்களை வெகுவாக ஈர்த்துள்ளன. நேற்று காலை கணபதி ஹோமத்தை தொடர்ந்து அருகிலுள்ள முனீஸ்வரர் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து வரப்பட்டு கொலரிமான் தோட்டம் தமிழ்ப்பள்ளி வழியாக ஊர்வலமாக பக்த மெய்யன்பர்கள் நடந்து வந்த காட்சி மிக சிறப்பாக இருந்தது. இதன் மூலம் பள்ளி மாணவர்களுக்கும் அன்னை மகனாம் விநாயக பெருமானின் திருவருள் கிடைத்ததென்று பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தொடர்ந்து பால் அபிஷேகம், கும்ப தீர்த்த அபிஷேகம், ராஜ அலங்காரத்தை தொடர்ந்து மதிய வேளை மகேஸ்வர பூஜை நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதே நாள் இரவில் சர்வ அலங்காரத்துடன் பிள்ளையார் ரத ஊர்வலத்தில் கம்பீரமாக பகுதியை வலம் வந்த காட்சி அனைவரையுமே சிலிர்க்க செய்தது. இந்த கோயில் கொலரிமான் தோட்டம் மற்றும் பஞ்சிங் பகுதியில் வாழ்ந்த இந்திய சமூகத்தினரால் நிறுவப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் இந்த ஆலய விநாயகர் சிலை அருகிலுள்ள முனீஸ்வரர் கோயிலில் வைக்கப்பட்டு பின்னர் 1980ஆம் ஆண்டு கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்றவுடன் விநாயக மூர்த்தி இக்கோவிலின் மூலஸ்தானத்தில் கம்பீரமாக வீற்றிருக்க தொடங்கினார். அப்பகுதி முன்பு ரப்பர் தோட்டமாக இருந்த நிலையில் பின்னர் அது கிளாப்பாசாவில் எஸ்டேட்டாக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் திருவிழா வெற்றிகரமாக நடைபெற உதவியாய் இருந்த அனைத்து பக்தர்கள், காவல்துறை அன்பர்கள் மற்றும் ரேலா படையினரின் ஒத்துழைப்புக்கு கோயில் நிர்வாகம் தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டது. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோம் மலாக்காவில் 27 31 ஆகஸ்ட் வரை நம்ம GM இந்தியன்ஸ் பிரமாண்டமாக வழங்கும் மலாக்கா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஹோல்சேல் விலையில் 80% வரையில் டிஸ்கவுண்ட். பெண்களுக்கான சாரி, குர்தா, குர்தீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, ஆண்களுக்கான குர்தா, வேட்டி சட்டை, ஷெர்வானி என பாலிவுட், காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு. மலாக்கா மால் லோபோ ஐக்ரோம் மலாக்காவில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள்.